வரம். நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. எஜமானாயிருக்கிற ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருந்தோம். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானே, உமக்கு வீடும் ஒட்டங்களுக்கு இடமும் ஆயத்தமாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது ஆபிரகாமின் ஊழியக்காரன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேரு உலகியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு சோதரிக்கிறேன். இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயவும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்திலாகிலும் இடது புறத்திலாகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரயோஜனமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நமக்கு நாங்கள் நலபலம் ஒன்று சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் வஸ்திரங்களை எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கு சில விசிதங்களையும் கொடுத்தான். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதியிலே திருமண பண்டங்களை ஏற்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதித்த தேவன், உங்களுடைய அனாதி சித்தத்தின்படி அருமையான அருள்ராஜ்யம் ஆண்டவரே, அவனுக்கு மகனுக்கு நல்ல ஒரு மணமகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்கப்பா. உங்கள் கொடான கோடி நன்றி தெரிவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இயேசுவே, இப்போதும் ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு செல்ல இருக்கிறோம். இந்த பிரயாணத்தை நீங்கள் வாய்க்கப்படுங்கப்பா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு வாகனத்தில் போய் ஆண்டவரே அங்கே அந்த நிச்சயதார்த்த நிகழ்வுகள் மற்றும் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாகி நடத்திட்டாங்கப்பா. ஆண்டவரே, திரும்பி வந்து உங்கள் நாமத்துக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரே நாங்கள் பிரிந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான மாப்பிள்ளை வீட்டார் ஆண்டவரே மணமக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பரிசு பொருளுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களை ஆண்டவரே அன்பான பிள்ளைகள் அந்த மாலைகளையும் ஆண்டவரே அந்த உடைமைகளையும் ஆண்டவரை உடுத்தி கொண்டு உண்மையே அணிந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். பெரியசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரும் கூட விசேஷமாக ஆண்டவரே இன்றைக்கு நிச்சயதார்த்தம் நடைபெறக்கூடிய அருமையான மணமக்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்த சகல வல்லமையுள்ளவரே. அல்லேலூயா. பச்சச்சம்மா நெல்லெடுத்து குத்தி போடம்மா, அட தேங்காய ஓடிச்சு திருவி வையம்மா. பச்சை கிளி போல ஒரு பொண்ணு வரம்மா, புது பொண்ணை பார்த்து அசந்து போவ ரொம்ப சோரம்மா. பச்சச்சம்மா நெல்லெடுத்து குத்தி போடம்மா, அட தேங்காய ஓடிச்சு திருவி
கிளி போல ஒரு பொண்ணு வாராமா புது பொண்ணை பார்த்து அசந்து போவ ரொம்ப ஜோரம்மா. நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பைய போற்றுவோம். ஆடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பைய போற்றுவோம். ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள். நான் பூண்டிடும் வேளையில் அப்படிங்கிற இந்த பாடல் திருமணங்களில் பாடுவதற்காகவே நான் இயற்றிய ஒரு பாடல். சமீபத்தில் வெளிவந்த என்னுடைய இசை தொகுப்பான நெஞ்சமே 2விலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதை கேட்ட அநேகர் எங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் இந்த பாட்டு திருமணங்களில் பாடணும் என்று சொல்லி எங்களிடத்தில் கேட்டீர்கள். உங்களுக்காகவே இந்த பாடலை ஃப்ரீ டவுன்லோடாக நாங்கள் எங்களுடைய இணையதளத்திலே உங்களுக்கு வழங்குகிறோம். www.nenjame.com என்ற எங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் செல்வீர்களேயானால் இந்த பாடலை ஃப்ரீ டவுன்லோட் செய்து கொள்ளலாம். மேலும் இந்த பாடலின் வரிகளும் அதே இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே இணையதளத்திலே என்னுடைய முந்தைய இசை தொகுப்பான இறை இசை கூட உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோடாக நாங்கள் வழங்கியிருக்கிறோம். 3000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இசை தொகுப்பை இதுவரையில் டவுன்லோட் செய்து பயன்பெற்றிருக்கிறார்கள். அப்படி எங்களுக்கு எழுதியும் இருக்கிறார்கள். உங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். என்னுடைய நெஞ்சமே 1 மற்றும் நெஞ்சமே 2 என்ற இந்த 2 இசை தொகுப்புகளும் கூட அதே இணையதளத்திலே உங்களுக்கு டவுன்லோட் செய்ய கிடைக்கும். இந்த பாடல்கள் மூலமாய் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். We hope you enjoy all the songs in my albums.
நல்லதாய் செய்து முடிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மகள் மேர்சிக்காக மகன் அருள்ராஜ் சவதரித்து கொண்டு வந்திருக்கிற அனைத்து ஆண்டவரே இந்த பொருட்களையும் மாலைகள் மற்றும் உடைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீராக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய பிரசனம் இந்த வேளையிலே நிறைவாய் இருக்கவும், ஒவ்வொன்றிலும் உடைய நாமம் மகிமைப்படவும், கர்த்தர் நீர் பெரியவர் என்பதையும் நீர் மகிமைப்பட்டவர் என்பதையும் அனைவரும் அறிந்து கொள்ளவும் உதவி செய்யும். உடைய வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற அனைத்து உறவின் மக்கள், நண்பர்கள் மற்றும் சபையார் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே இந்த அனைத்து பொருட்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தோட்டத்திலே திருமணமா, ஜெபஸ்தீனுக்கும் ஜெபாவுக்கும் திருமணமா, குயில்கள் பாடியதே, மயில்கள் ஆடியதே, குதூகலமாக ஆனந்தம் ஆரம்பம். தோட்டத்திலே திருமணமா, ஜெபஸ்தீனுக்கும் ஜெபாவுக்கும் திருமணமா. ஜெபஸ்தீன் தனிமை கண்டாரா, முடிவு செய்தாராம், ஏற்று ஜெபவை தந்தாரா. அன்று பிறந்தது குடும்பம், அதுவே உலகின் இன்பம். திருமண பருவல்லாகியதா, செடிகள் கொடிகள் மலர்கள் தோரணமாகியதா. பறவைகள் வாழ்த்து பாட, விலங்குகள் தாளம் போட, பறவைகள் வாழ்த்து பாட, விலங்குகள் தாளம் போட, முதன் முதலாக முழங்கிய ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே.
ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்னை மாறி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை. முன்னணை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னணை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னுரை நூற்படியின் நில தோற்றோனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. செம்பனுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பகணத்தோடு, அம்பரமேவிய உம்பகணத்தோடு அன்பு வர நின்று பைம்பொன் மலர் தூவி தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. இப்பொழுது நிச்சயார்த்த வைபவத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். நம் மத்தியிலே வந்திருக்கிற போதகர் ஜோசப் அருள்ராஜ், இயேசுவே நம்பிக்கை ஊழியங்கள், அவர்கள் வந்து மலர் மாலைகளுக்காக ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து தாய்மாமா மார் வந்து பிள்ளைகளுக்கு மாலை அணிவிப்பார்கள். போதகர் ஜோசப். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிழ்ச்சியான அந்த அற்புத இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி. எங்கள் அருமையான தம்பி அருள்ராஜிக்கு நீர் ஏற்ற துணை ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்கள் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்தவான்களை எங்கள் நடுவில் நீர் அனுப்பி தந்திருக்கிறீர். 2 குடும்பத்தாரும் சொந்த பந்தங்களும் நண்பர்கள் எல்லாம் வரும்படிக்கு எல்லா சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணி நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிச்சயதார்த்தத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிற இந்த மலர் மாலைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் நறுமணங்களிலும் சிறந்திருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவ கிருபை தொடர்ந்திருக்கிற சகல நிகழ்ச்சிகளிலும் தங்கி எங்களை வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மாப்பிள்ளையுடைய தாய்மாமாமார் முதலாவதாக மேடைக்கு வருகிறார்கள். அதில் மூத்தவர் மலர் மாலை அணிவிக்கிறார். 5 பேரும் நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். தேவன்
இதுவரை காத்தார். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். அம்மா அவர்கள் ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து மோதிரத்துக்காக ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். பின்பதாக ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடல் பாடும் பொழுது பிள்ளைகள் வேத புத்தகத்தையும் மோதிரத்தையும் பரிமாற்றம் செய்து கொள்வார்கள். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மேர்சியும் அருள்ராஜும் ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர் இந்த நாளிலிருந்து தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவரே அவருடைய திருமணம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நடைபெறும் மட்டும் ஆண்டவரே அவர்கள் உமக்குள்ளாக ஆவி ஆத்துமா சரீரத்திலே பலப்படவும் இந்த நாளிலே இந்த நிச்சயார்த்த வைபவத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அவர்கள் வேதாமத்தை ஒருவருக்கொருவர் கொடுத்து அந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து வந்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் இந்த வேத புத்தகத்தை கொடுக்கும் பொழுது அதன் அடிப்படையிலே இருவரும் அதிகமாக வேதத்தை வாசித்து நேசித்து தியானித்து அந்த வசனங்களின் அடிப்படையிலே நீர் சொல்லுகிறதின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நடத்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு சாட்சி உள்ள இன்பமான ஆசீர்வாதமான குடும்பமாக திகழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேத புத்தகங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமென். இப்பொழுது ஜெயநகர் சேகரத்தின் தலைவர் ஐயா ஜெபமணி அவர்கள் மோதிரத்துக்காக ஜெபிப்பார்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே அன்பு சகோதரன் அருள்ராஜையும் மெர்சியையும் குடும்பமாக இணைக்க ஆண்டவர் கொண்டிருக்கிற சித்தத்தை உணர்ந்து இரண்டு குடும்பத்தாரும் நிச்சயித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல மகிழ்ச்சியான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நிகழ்வில் இதுவரை உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுதும் அன்பு பரிசாக அருமையான பிள்ளைகள் வாங்கி வந்திருக்கிற இந்த மோதிரத்தை உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை அவர்கள் அணிவிக்கும் போது ஒரு தெய்வீக அன்பை பரிமாற்றம் செய்து கொள்ள ஆண்டவர் நிற்கிருபை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தங்கள் வாழ்விலே சுத்த பொன்னாக அன்பு பிள்ளைகள் விளங்கி ஆண்டவர் அருளுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் குடும்ப வாழ்விலே பெற்று மகிழ்ந்திருக்க கிருபை தாரும். தாழ்த்தி தருகிறோம், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுது நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி
முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பைய போற்றுவோம். ஆடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பைய போற்றுவோம். ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலபலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண்ணிங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாய் ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பையனுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பது வேத பகுதி வாசித்து முடிந்தது. நம்மத்திலே வந்திருக்கிற ஜெயநகர் சேகர தலைவர் அருள் திரு ஜெவமணி ஐயர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நிகழ்வுள்ளே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இந்த நிச்சயதார்த்த நிகழ்விலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு தந்த அன்புக்குரிய ரெவரன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஐயாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஐயாவுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை சொல்லிக் கொள்ளுகின்றேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் எங்கள் அருகில் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் அருமையான ரெவரன்
சுசி ஃப்ரெட்ரிக் சத்யசாமியல் அம்மா அவர்களும் நம் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அம்மாவையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், அம்மாவுக்கும் நன்றி சொல்லுகின்றேன். ஐயா சொன்னாங்க நீங்கள் தான் என்ன செய்யணும், ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் நேரம் சரியான நேரம் இல்லை அப்படிங்கிற மாத்திரம் எனக்கு என்ன செய்யுது தெரியுது. இல்லை, முன்னாடி நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் சரியான நேரம் இல்லை என்பது தெரிகிறது. ஆனாலும் வேகமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அழுத்தமாய் நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த வார்த்தை தெரியாத கிறிஸ்தவங்க இருக்கவே முடியாது. என்ன, இந்த வார்த்தையை எல்லா திருமண அழைப்புதலிலும் மேலே முதல்ல என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னாருடைய துப்பில் நடந்துச்சு, இன்னாருடைய துப்பில் நடந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நடந்தது யாருடைய துப்புலையோ என்ன செஞ்சுருப்பாங்க, ஆமாம், பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து ஆமாம் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் மேலே போடும்போது எப்படி போடுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆனால் இங்கே நடந்த சம்பவம் அப்படி இல்லை. இங்கே ஒரு நிகழ்வு நடக்கின்றது, ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அந்த நிகழ்விலே சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தை, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. 100% அது கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த வேத பகுதியை நீங்கள் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. தன் இனத்தாரிடத்திலே தன் பிள்ளைக்கு ஒரு பெண் என்ன செய்யணும், வேணும். அந்த ஒரு பணியை தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அவர் அந்த பணியை சுமந்து கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பணியை மொத்தமாக யார்கிட்ட கொடுத்துட்றாரு, ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அவர் கொடுக்கும்போது அவருக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன, அவர் சில காரியங்களை சொல்லுகின்றார். இது போல சம்பவங்கள் நடந்தால் நீர் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு கொடுக்கின்ற மனையாட்டி என்பதை நான் உறுதி செய்து கொள்வேன் என்று அவர் சில காரியங்களை என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்கிறார், வைக்கிறார். அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பும் சரி, அவனுடைய ஊழியக்காரனுடைய எதிர்பார்ப்பும் சரி, இரண்டையும் ஆண்டவர் என்ன செய்தார், நிறைவேற்றினார். அதனால தான் அந்த வார்த்தை இந்த நிகழ்வுக்கு பொருத்தமான வார்த்தை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த ஒருவேளை 2 திருமணம் என்று சொன்னாலே 2 பேருக்கு என்ன செய்கிறாங்க, பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்வார்கள், தேடுவார்கள். என்ன, 2 பேரும் தேடுவார்கள். ஆனால் வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லுகின்றது. என்ன, நமக்குள்ளே விருப்பங்கள் இருக்கலாம், நமக்குள்ளே தேடுதல்கள் இருக்கலாம், நமக்குள்ளே எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அதை வாய்க்க செய்கின்றவர், அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருபவர் யார் தான், கடவுள் தான். அதான் சங்கீதக்காரர் 127வது சங்கீதத்தின் முதல் வசனத்தில் என்ன செய்கிறார், தெளிவாய் சொல்லுகிறார். அதே போல ஆதியிலே ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கும் போதும் ஆண்டவர் சொன்னது அதுதான், மனுஷன் என்ன செய்வது, தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை என்ன செய்வேன், உருவாக்குவேன் என்று. அப்படியானால் முழுக்க முழுக்க குடும்பத்தை உருவாக்குவது யார்தான், கடவுள் தான், ஆண்டவர் தான் என்ன செய்கிறார், குடும்பத்தை ஏற்படுத்துகின்றார். பாருங்க, நல்ல ஒரு உதாரணம் என்ன தெரியுமா, இந்த நிகழ்வு சொல்லுகிறது, திருமணம்னா ஆண்டவருடைய நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவருடைய கையிலே கொடுத்து காத்திருந்தால் நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அமைத்து கொடுப்பார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. என்ன, குடும்பத்தை இணைக்கிறவர் கையிலேயே அந்த பொறுப்பை நாம் கொடுத்து நாம் காத்திருக்கும் போது அவர் நம்முடைய எதிர்பார்ப்பை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், நேர்த்தியாய், நிறைவாய், நன்மையாய் என்ன செய்கிறார், அதை மாற்றி தருகின்றார். இன்றைக்கு இந்த நிச்சயதார்த்தமும் அப்படித்தான் நடக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். 2 பேருடைய தேடல்களையும் 2 குடும்பத்தாருடைய எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இந்த நாளிலே நிறைவேற்றியிருக்கிறார். முழுக்க முழுக்க
இந்த நல்ல நிகழ்வுக்கு காரணம் யார் தான்? பொண்ணோட அப்பாவும் இல்லை, மாப்பிள்ளையோட அப்பாவும் இல்லை, பொண்ணோட அம்மாவும் இல்லை, மாப்பிள்ளையோட அம்மாவும் இல்லை. யார் தான் காரணம்? ஆண்டவர் தான் காரணம். அருமையான அருள்ராஜையும் அருமையான மெர்சியையும் ஆண்டவர் இணைக்கு என்ன செய்திருக்கிறார்? சித்தம் கொண்டிருக்கின்றார். அவருடைய சித்தத்தை அறிந்து இந்த நாளிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? இங்கே கூடி வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். என்ன, இதை நிச்சயித்தது யாரு? நம்ம ஆனால் கார்டில் போடுவோம். எப்படி போடுவோம்? பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது என்று. நிச்சயித்தது ஆண்டவர், உறுதிப்படுத்துவது நாம். அவ்வளவுதான். என்ன, நிச்சயித்தது யாரு? இன்னாருக்கு இன்னார் என்று நிச்சயித்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் தான் அதை நிச்சயித்திருக்கிறார். நாம அதை இந்த நிகழ்வில் என்ன செய்து கொள்ளுகிறோம்? உறுதிப்படுத்தி கொள்ளுகிறோம். இன்றைக்கு 2 பேரும் குடும்பமாக இணைப்பதற்கு ஆண்டவர் நாம் அதை உறுதிப்படுத்துவதற்கான கிருபைகளை நமக்கு தந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நல்ல நேரத்தில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நீரே இதை செய்தீர் என்று ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு இந்த 2 குடும்பத்தாரோடு சேர்ந்து நாம் நன்றி சொல்லுவோம். அதே வேளையில் தொடர்ந்து அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய திருமண வாழ்க்கை, வருகிற நாட்களில் நடைபெறுகிற திருமணம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய், நிறைவாய், நன்மையாய் நடத்தி தரும்படியாக ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பை தந்த ஐயாவுக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நேசவோதியும் சுதரே, நீதாம் மகிழவே வீசிரோமோ நஜோதி கதிரிங்கே மேசியா ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல
பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற சேர்வுகளை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். எங்கள் பரம தகப்பனே, இந்த சுப வேளையில் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இணைத்திருக்கிறேன். அல்ராஜிக்காக மெர்சியையும் மெர்சிக்காக அல்ராஜியையும் நியமித்திருக்கிறேன். 2 பேரும் ஊழியத்தில் வல்லவர்கள். அருள்ராஜ் பிடி முடித்து அவர்கள் இப்பொழுது திருமண்டல ஊழியத்திலே இணைந்திருக்கிறார்கள். மெர்சியும் மிக சிறப்பாக விபிஎஸ்ஸிலே டிரெக்டராக இந்த வருஷம் பணியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்காக நீ வைத்திருக்கிற சுதந்திரங்களை இப்பொழுதே கிருபையாய் ஆயத்தம் பண்ணி வையும். ஆவி ஆன்மா சரீரத்திலே ஒருவருக்காக ஒருவர் ஆயத்தப்பட கர்த்தர் அருள் செய்வீராக. நீர் குறித்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து திருமண உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளும் மட்டும் ஆவி ஆன்மா சரீரத்திலும் அவர்களை பலப்படுத்தும். விக்னங்களுக்கு, தீமைக்கும், பொல்லாங்குக்கும், கெடுபடிகளுக்கும், பிசாசின் கண்ணிகளுக்கும், வன்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். சகல விதத்திலும் ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கவும் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ளவும் அருள் செய்யும். ஐயா சொன்னது போல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அனைவரும் உணரத்தக்கதாக கர்த்தர் எல்லா சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இரு வீட்டாருக்காக, அன்பர்களுக்காக, நண்பர்களுக்காக, திருச்சபை மக்களுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். விலகாத கிருபையும் மாறாத சமாதானம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சதா காலமாக விசேஷமாக மணமக்களோடும் நிறைவாய் பரிபூர்ணமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே.
செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே.
மஞ்சள் செய்தேவி மணனுக்காவி மந்திரம் அவர் குறையுமே தாவி அங்கு இப்பூவி அமர்ந்த சஞ்சீவி அவளை இல்லாதவன் ஒரு பாவி நல்ல மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. கல்யாணமாம் கல்யாணம் கனவு கல்யாணம் கல்யாணமாம் கல்யாணம்
ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே நேசியாயும் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடும் வாக்கி சூழ்ச்சி உம்மிலே தங்கி தரிக்க